இரண்டு கரம் சேர்ந்தால்தான் குடும்பம் நிலைக்கும். ஒரு அழகான கிராமம், பசுமை நிறைந்த நிலம். அங்கதான் ஷங்கரும் மீனாவும் வாழ்ந்து வந்தாங்க. ஷங்கர் தினமும் வயலுக்கு போய் உழைக்கும் விவசாயி. மீனா நல்ல மனசு கொண்ட பெண். வீட்டை பார்த்துக்கிட்டு சிறு சிறு பூக்கள் கட்டி விற்று குடும்பத்துக்கு உதவி பண்ணுவாள். அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள், ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. அந்த வீடு பெரியதா இல்ல, ஆனா அன்பு நிறைந்த வீடு. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து மீனா சாப்பாடு செய்து வைப்பாள். பசங்களுக்கு உணவு ரெடியா வைக்குவாள். அதுக்கப்புறம் பூக்கள் கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் விற்க ஆரம்பிப்பாள். அங்க உள்ள மக்கள் எல்லாரும் அவளை நம்பி பூ வாங்குவாங்க. மீனா பூ நல்லா இருக்கும்னு சொல்லி வாங்குவாங்க. மாலை நேரம் ஷங்கர் வயலிலிருந்து சோர்வோட வீட்டுக்கு வருவான். அவன் வந்தவுடன் மீனா ஏற்கனவே சாப்பாடு ரெடி பண்ணி வைத்திருப்பாள். அவன் சாப்பிடும்போது இன்று எவ்வளவு கஷ்டமாயிருந்ததுன்னு கேட்டு கவனிப்பாள். அவன் மனசுக்கு ஓய்வு கொடுப்பாள். ஒரு நாள் அந்த கிராமத்துல சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆம்பள தான் சம்பாதிக்கணும், பெண்ணு வீட்டுல இருக்கணும்னு. அதை கேட்ட மீனா சிரிச்சா. அந்த சமயத்துல ஷங்கர் சொன்னா, குடும்பம் ஒரு வண்டி மாதிரி. ஒரு சக்கரம் நான், இன்னொரு சக்கரம் என் மனைவி. ஒரு சக்கரம் நின்றா வண்டி போகாது. அங்கிருந்த பெண்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அந்த பாட்டி மெதுவா சொன்னாங்க, மகள்களா, குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து உழைக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் சுமை போடக்கூடாது. மீனா அந்த வார்த்தையை வாழ்க்கையில காட்டினாள். அவள் சம்பாதித்த சிறு வருமானமும் ஷங்கர் உழைத்த பெரிய வருமானமும் சேர்ந்து அந்த குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்தது. பசங்களும் நல்லா வளர்ந்தாங்க. பாட்டி சொல்லும் கருத்து: ஆண் மட்டும் சம்பாதிச்சா குடும்பம் நிலைக்காது. பெண் மட்டும் தாங்கினாலும் போதாது. இரண்டு கரம் சேர்ந்தால்தான் வாழ்க்கை அழகாகும்.